அதே மாதிரி நர்சரியில் கொடுக்குற நாற்று எல்லாத்துக்குமே ம். எந்த அளவுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காய் ஈல்டு கொண்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு பண்பு இருக்கும். பண்பு ஆனா அந்த பண்புக்கேற்ற சத்து அது கேட்கும். நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் காய்க்கும். காய்க்கும். சும்மா நட்டு வச்சுட்டு செடி நட்டு நானும் செடி நட்டேன் காய்க்கலேன்னு சொன்னாவெல்லாம் அருமையா சொல்லிட்டீங்க சார். ஏன்னா நாங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில நேரங்கள்ல ஆமா இப்ப உங்களுக்கு அந்த முழுமையான புரிதல் இருக்கு. நீங்க இது வரைக்கும் முடிஞ்சளவு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா சில என்ன பண்றாங்கன்னா, சார் நான் கண்ணு வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு காயே வரலைம்பாங்க. சரி என்ன சார் கொடுத்தீங்க? என்ன சார் தண்ணி கொடுக்குறோம், எப்போ எரு கொடுக்குறோம்பாங்க. அதை கொடுத்தா கண்ணு வளரும் சார். நீங்க பூ பூக்கணும், காய் வரணும்னா சத்து கொடுக்கணும் சொல்லணும். ஆனா என்னைக்குமே நாங்க விவசாயிகளுக்கு குறைய சொல்லிட்டு ஒதுங்க மாட்டோம். அப்ப நாங்க எப்படி வச்சோம்னா, சரி இதுக்கு தேவையான பொருளை நம்மளே கொடுத்துட்டா அவரு கரெக்டா பண்ணிடுவாரு. அதுதானே சிக்கல். ஏன்னா அவங்க கெமிக்கல் போகணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப இயற்கையில் நிக்கிற ஒருத்தருக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நினைச்சுதான் இந்த 3 செக்டார் வரைக்கும் உருவாக்கி இருக்கோம் சார். இன்னைக்கு எல்லா வித பொருளும் உருவாக்கி உங்களுக்கு நீங்க நேரா பார்த்து கொடுக்க தான் வந்தோம், கொடுத்துருக்கோம். நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. நாங்க சொல்றத விடவும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது என்ன ரிசல்ட் கொடுக்குது நீங்க சொல்லுங்க.